வந்து ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் பேஜ் வந்து ஸ்டோரி தான், செகண்ட் பேஜையும் ஸ்டோரி தான். நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கேருந்து தொடங்குது. குடியரசு தினம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து செலிப்ரேட் பண்ணுறோன்னா ஜனவரி 26. எந்த ஆண்டில் இருந்து இது நடைமுறைக்கு வந்தது, நமது அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததை தான் குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணோம். அது எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. இதுக்கு முன்னாடி இந்த ஜனவரி 26 தான் அப்படின்றதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 லாகூரில் வந்து 1929 வந்து 29 வயசு பையன் லாக் ஆயிட்டான். லாகூர்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 29ன்றது ரொம்ப முக்கியம். 1950ஆம் ஆண்டுன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி 1930 ஜனவரி 26 வந்து முழு சுதந்திர நாளாக கொண்டாடினாங்க. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து முழு சுயராஜ்யம் என்ற முழக்கம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது எப்போன்னா 1929 லாகூர் மாநாடு ரொம்ப முக்கியம். லாக் ஆயிட்டாங்க. லக்னோவும் கொடுப்பாங்க கண்டிப்பாக ஆப்ஷனில், நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். லாக் ஆயிட்டாங்க 1929 லாக் ஆயிட்டாங்க. லாகூர்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே தான் வந்து முழு சுயராஜ்ய முழக்கம் வந்து வலுப்பெற்றது. எந்த ஆண்டு வந்து முழு சுதந்திர நாளாக கொண்டாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 ஜனவரி 26. இதை நினைவு கூறுற விதமாக தான் 1950 ஜனவரி 26 வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. பெண் உறுப்பினர்கள் வந்து இருந்திருக்காங்க. இந்த பேஜ் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்த்துருவோம். ஸோ 2 பாயிண்ட் தான். ஸோ அரசமைப்பு சட்டம்னா நம்ம நாட்டுக்கு தேவையான சில அடிப்படை விதிகளையும் கொள்கைகளையும் கொண்டது தான் நமது அரசமைப்பு சட்டம். அரசமைப்பு நிர்ணய மன்றம் எப்போது வந்து எந்த வருஷம் உருவாக்குனாங்கன்னா 1946. அது உருவாக்கினப்போ எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா 389 உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க. அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் முதல் தலைவர் யாரு, முதல் நிரந்தர தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவர் தற்காலிகம் அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. ஸோ இந்த அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் வந்து இடம்பெற்றிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 பெண் உறுப்பினர்கள் வந்து இந்த அமைப்பில் இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு வாட்டி ரீகேப் பார்த்துவோம். ஸோ அரசியல் ஆல்ரெடி பார்த்தோம். அரசியல் நிர்ணய சபையில் வந்து எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. அரசமைப்பு சட்ட வரைவுக்குள்ளே வந்து எத்தனை பேர் வந்து இருந்தாங்கன்னா 8 பேர் இருந்தாங்க. அதனுடைய தலைவராக செயல்பட்டவர் யாருன்னா அம்பேத்கர். வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா BN ராவ். ஆலோசகர் வந்து என்ன பண்ணுறாரு, சும்மா ஆலோசனை இல்லாமல் ராவா ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருப்பார். ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் ராவா குடிச்சிட்டு ஏதாவது ஆலோசிச்சுட்டு இருப்பார். BN ராவ். நம்மள அரசியலமைப்பு சட்டம் வந்து எப்போ வந்து எழுத தொடங்கப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 அன்று தான் வந்து அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டமும் நடந்திருக்கும். அதே நாளில் வந்து அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற வேலையும் தொடங்குறாங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை யாருன்னா அம்பேத்கர். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை அம்பேத்கர். நமது அரசியலமைப்பு எத்தனை நாடுகளுடைய அரசமைப்பு சட்டங்களை முன்மாதிரியாக கொண்டு எழுதப்பட்டதுன்னா 60 நாடுகள். நமது அரசமைப்பு சட்டத்தில் வந்து எத்தனை திருத்தங்கள் செஞ்சுருக்காங்க, அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை திருத்தங்கள் செஞ்சுருக்காங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அரசமைப்பு சட்டத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள். முழுமையான அரசமைப்பு சட்டம் எப்போ வந்து தயாரானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. சேம் அதே நாளில் வந்து 1949 நவம்பர் 26 அன்று அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து நமது அரசமைப்பு சட்டத்தை ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஓகே அப்படின்ட்டு. அரசமைப்பு சட்ட நாளாக எந்த நாளை கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26. நமது அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு எவ்வளவு ரூபாய் செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 64 லட்சம் ரூபாய். 24 மணி நேரம்ன்ற மாதிரி 64 லட்சம் ரூபாய் வந்து செலவாயிருக்கு. நமது அரசமைப்பு சட்டத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதியும் தன் செயலுரிமையும் சமத்துவத்தையும் உறுதி செய்வது மட்டும் இல்லாமல் சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துவது தான் நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தின் நோக்கம். மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்த்துருவோம். முகப்புரை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அந்த முகப்புரையில் வந்து இந்தியாவை எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியாவை வந்து இறையாண்மை, சமத்துவம், மத சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என வரையறை செய்கிறது.
இறையாண்மை என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய உச்சநிலை அதிகாரத்தை தான் வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்லுவோம். இறையாண்மை என்பது ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை தான் வந்து இறையாண்மை என்கிறோம். நம்மளுடைய இந்திய அரசு எதன் வழியாக ஆளப்படுகிறது நாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தின் வழியாக தான் வந்து ஆளப்படுகிறது. நமது இந்திய அரசு வந்து எதன் வழியாக நம்மளெல்லாம் ஆள்றாங்க, நாட்டை ஆள்றாங்கன்னா நாடாளுமன்றத்தின் வழியே தான். அடிப்படை உரிமைகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக தேவையான உரிமைகள், அதாவது ஒவ்வொரு குடிமக்களுக்கும் மிக தேவையான உரிமைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குன்னா 6 இருக்கு. அவை வந்து சமத்துவ உரிமை இல்லைன்னா சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. நெக்ஸ்ட் பேஜ் ரீகேப் பார்த்துருவோம். வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு வந்து சட்டம் ஏற்றும் போது அவங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டுகள் தான் வந்து வழிகாட்டு நெறிமுறை. இந்திய குடிமக்கள் வந்து வாக்களிக்கும் வயது என்னன்னா 18 வயது. ஸோ அடிப்படை உரிமைகள் போல் இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகளும் இருக்குது. ஸோ அவங்க தேசிய கீதம் தேசிய கொடி எல்லாத்தையுமே மதித்து நடக்கணும், நாட்டுக்கு தேவையான போது சேவை செய்யணும், நம்மளுடைய இயற்கை வளங்கள் எல்லாம் பாதுகாக்கணும், அரசு சொத்துக்களை வந்து பாதுகாக்கணும். 6 வயது முதல் 14 வயதுக்கு இருக்கிற குழந்தைகளை வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் வந்து அவங்களுடைய கட்டாய கல்வியை வந்து அவங்கள படிக்க வைக்கணும். இது வந்து கடமைகள். ஸோ சட்ட வரைவு குழுவில் இருந்த உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா BR அம்பேத்கர், கோபாலசாமி, முன்சி, சையத் முகமது சாதுல்லா, BL மிட்டர், மாதவராவ், TP கேத்தன் வந்து சட்ட வல்லுநர்களாக இடம்பெற்றிருந்தாங்க அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில். ஸோ நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யாருன்னா BR அம்பேத்கர். நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள் இருந்ததுன்னா 395 உறுப்புகள் இருந்தது. எத்தனை அட்டவணைன்னா 8 அட்டவணைகள். எத்தனை பகுதிகள் இடம்பெற்றிருந்தன 22 பகுதிகள் வந்து இடம்பெற்றன. தற்போது வந்து எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 448 உறுப்புகள், பகுதிகள் வந்து 25, அட்டவணை வந்து 12 அட்டவணைகள் இருந்திருக்கு. 16/9/2016 வரை எத்தனை முறை அரசமைப்பு சட்டம் வந்து திருத்திருக்காங்கன்னா 101 முறை வந்து அரசமைப்பு சட்டம் வந்து திருத்திருக்காங்க. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உண்மை பிரதிகள் வந்து எந்தெந்த மொழியில் வந்து எழுதியிருக்காங்கன்னா ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் வந்து எழுதியிருக்காங்க. இந்த உண்மை பிரதிகள் தற்சமயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற நூலகத்தில் வந்து ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வந்து பாதுகாத்துட்டு வர்றாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த பாடம் வந்து முடியுது. இது வந்து நீங்கள் ஒரு வாட்டி வீடியோ பார்த்து முடிச்சதுமே ஒரு வாட்டி புக்லையும் ரீட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.